நிச்சயமாக ராதிகா. சென்னை புறநகர் பகுதியான மணலி புதுநகர் பகுதியில் அடுத்தடுத்து 2 கொலைகள் நடைபெற்று இருக்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழக முதல்வராக பதவியேற்கக்கூடிய விஜய் அவர்கள் பதவியேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கொலைகள் சம்பவம் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த சென்னை மணலி புதுநகர் அருகே அதாவது நேற்று இரவு ஒரு கொலை சம்பவமானது நடைபெற்றது. அந்த கொலை அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளியை அதே பகுதியில் உள்ள இளைஞர்கள் சிலர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். அந்த சம்பவம் அந்த ரத்த காயங்கள் ஆறுவதற்குள் தற்போது மேலும் ஒரு குற்ற சம்பவம் தொடர்புடைய இளைஞர் விஜய் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மணலி புதுநகர் நிலையில் அதாவது இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதால் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உள்ள போலீசார் நேற்று நடந்த கொலை சம்பவத்துடைய குற்றவாளிகளை தேடி வரக்கூடிய இந்த சூழ்நிலை மேலும் இந்த விஜய் என்கின்ற 22 வயது இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட செயல்படக்கூடிய இந்த காவல் நிலையத்தில் அடுத்தடுத்து 2 கொலைகள் நடைபெற்றிருக்கிற சம்பவம் காவல்துறையினர் மத்தியிலும் பொதுமக்கள் மீதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.